வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நேத்து நடந்த கோல்டோட மூவ்மெண்ட் பத்தின ஒரு ஓவர்வியூவும், இன்னைக்கு கோல்டு வந்து எப்படி மூவ் ஆகறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கறது பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இப்போ நான் சொல்ல போற இந்த ஒரு மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராட்டஜி வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் 10 அவுட் ஆஃப் 7 to 8 வந்து சக்சஸ் ரேட் குடுக்கக்கூடியது. ஸோ என்னன்னா ரொம்ப சிம்பிளா சொல்லிடுறேன். ரொம்ப லென்த்தா போடணும். ஸோ திஸ் இஸ் வந்து 1 ஹவர் சார்ட், கோல்டோட சார்ட். ஸோ இதுல வந்து நீங்க பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நமக்கு ஒரு 3375 அந்த ரேஞ்சில் வந்து நமக்கு ஒரு 3 டைம் ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகிட்டு அங்கேருந்து நமக்கு வந்து ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வந்து கிடைச்சிருக்கு. ஓகேங்களா, இந்த லைன் தான் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் லைன். ஓகேங்களா, இந்த லோவை கட் பண்ணிட்டு கேண்டில் க்ளோஸ் வச்சோடனே ஸோ மார்க்கெட் வந்து டவுன் சைடுக்கு ஷிஃப்ட் ஆயிருக்கு. ஸோ ஷிஃப்ட் ஆயிருக்கும் போது நமக்கு எங்கே என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னா, ஸோ நம்ம வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணணும். அதோடைய புல் பேக்கு ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு வந்து வெயிட் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு ஃபிபோனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துக்கலாம். ஸோ ஃப்ரம் டாப் டு இதோட பாட்டம் லோவுக்கு வந்து மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஓடிஇ ஜோன் வந்து கிடைக்கும். ஓடிஇ என்ட்ரிஸ் நீங்க யூடியூப்ல போட்டீங்கன்னா நிறைய வரும். 0.7 டு 0.79 அந்த ரேஞ்சுக்குள்ள கிடைக்கக்கூடிய ரீட்ரேஸ்மெண்ட் வந்து ஓடிஇன்னு சொல்லுவாங்க, ஆப்டிமல் ட்ரேட் என்ட்ரின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஏரியாவை டேப் பண்ற வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணிட்டு இந்த ஜோன்ல வந்து நீங்க செல் எடுத்துருக்கலாம் ஆக்சுவலி. ஓகேங்களா, நேத்தோடைய மூவ்மெண்ட் நேத்து மார்க்கெட் பார்த்துருந்தீங்கன்னா இந்த ஏரியாவில் வந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு செல் என்ட்ரி கிடைச்சிருக்கு. ஓகேங்களா, இந்த என்ட்ரில என்ன ஒரு பெரிய நல்ல விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல வந்து உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ரொம்ப கம்மியா மினிமம் மான ஸ்டாப் லாஸ் இருந்தா போதும். நீங்க அந்த ஓடி 2 இருக்கு இல்லையா ஜோன், ஸோ அதுலேருந்து நீங்க வந்து ஒரு $5 ஸ்டாப் லாஸ் வச்சீங்கன்னா கூட போதும். மேபி உங்களுக்கு வந்து அது வந்து ஒரு 4-5 டைம் உங்களுடைய ஸ்டாப் லாஸ் அடிச்சாலுமே அதுல கிடைக்கக்கூடிய ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 1:3க்கு குறையாம கிடைக்கும் உங்களுக்கு. சரிங்களா, இப்போ நமக்கு வந்து ஓடிஇ ஜோன் ஃபர்ஸ்ட் டேப் பண்ணிட்டு மார்க்கெட் 1 2 3 டைம் வந்து நமக்கு வந்து ரிஜெக்ஷன் ஆயிருக்கு. நீங்க டைரக்டாவே அந்த ஜோன்லயே வந்து என்டர் பண்ணிடலாம். நீங்க அது கேண்டில் கன்ஃபர்மேஷன் அதெல்லாம் ஒன்றும் எடுக்கணும்னு பெரிய அவசியம் கிடையாது. பட் இஃப் யூ வாண்ட் யூ கேன் கோ ஃபார் தட், நோ இஷ்யூ. ஓகேங்களா, ஸோ நமக்கு இங்க கிடைச்சிருச்சு. ஸோ இப்போ வந்து என்ட்ரி ஜோனும் மார்க் பண்ணிட்டோம். ஸோ நமக்கு வந்து மார்க்கெட் அந்த ப்ரைஸ் வந்து அந்த ஏரியாவை டேப் பண்ணிட்டு நமக்கு ஒரு ரிஜெக்ஷன் கிடைச்சிருக்கு. ஸோ நம்ம வந்து இப்போ என்ட்ரி எடுத்துட்டோம். ஸோ டார்கெட் எங்க செட் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து ப்ரீவியஸ் லோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் உங்களுக்கு 3340. சரிங்களா, அந்த ரேஞ்ச். ஸோ இது ஃபர்ஸ்ட் டார்கெட். இதுலயே எக்ஸிட் ஆனாலும் ஆகலாம். இல்ல நீங்க வந்து லாங் டர்ம் ஹோல்ட் பண்றீங்கன்னா நம்ம வந்து இன்னொன்னு என்ன பண்ணலாம்னா, ஃபிபோனாச்சி எக்ஸ்பென்ஷன்ட்டு ஒரு டூல் இருக்கு. இதை நீங்க யூஸ் பண்ணலாம். ஃபிபோனாச்சி எக்ஸ்பென்ஷன் டூல் வந்து பாத்தீங்கன்னா ஸோ ஃபிபனாச்சி டூல் எப்படி மார்க் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் ப்ரீவியஸ் லோ நியர் அந்த 61.8 அந்த ஜோனில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டார்கெட் வச்சாலும் அல்லது ப்ரீவியஸ் ஜோனில் வச்சாலும் யூ வில் கெட் குட் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ. ஸோ நெக்ஸ்ட் வந்து டார்கெட் வந்து உங்களுக்கு எஃப்இ 100, தேர்ட் டார்கெட் வந்து 161.8. அது வந்து மேபி இன்னைக்கு டேப் பண்ணுறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்கு. சரிங்களா, ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டார்கெட் செட் பண்றத பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம். உங்களுக்கு வந்து நல்ல கிளியரா ஒரு லோயர் லோ, லோயர் ஹை, திருப்பி வந்து ஒரு லோயர் லோ ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ எகைன் வந்து ஒரு லோயர் ஹை வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இங்க ஃபார்ம் ஆகுற ரேஞ்சில இங்க நமக்கு இன்னைக்கு எந்த ஏரியால வந்து ஒரு செல் என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க அதே ஃபிபோனாச்சி ரீட்ரேஸ்மென்ட் லெவல் ஃப்ரம் திஸ் டாப் டு இந்த பாட்டம் போட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த ஜோன் கிடைக்குது. ஸோ இந்த ஜோன் வந்து வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ அரௌண்ட் வந்து 54 அந்த ரேஞ்சில் வந்து உங்களுக்கு கிடைக்குது. இந்த 54 ரேஞ்ச் வந்ததுன்னா யூ கேன் ட்ரேட் செல் என்ட்ரி. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு முன்னாடியே இன்னொரு செல் ஏரியாவுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அது எந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா சேம் இந்த இந்த ஆர்டர் பிளாக். ஸோ ஃப்ரம் 42 டு 52 இந்த மேபி இந்த ஜோன்லேருந்து ரிட்டர்ன் ஆகலாம். அப்படி இல்லைன்னா மேக்ஸிமம் இந்த ஜோன் வரைக்கும் வந்துட்டு இங்கேருந்து ரிட்டர்ன் ஆயிடணும். இங்கே ரிட்டர்ன் ஆகலை அப்படின்னா எகைன் மார்க்கெட் வந்து பை ஆகிறதுக்கு ஒரு சான்சஸ் இருக்கு.
ஸோ இந்த ஏரியாவில் வந்து ரிட்டர்ன் ஆச்சுன்னா நமக்கு எங்க டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து மேக்ஸிமம் டார்கெட் வந்து நாட் மேக்ஸிமம், வி கேன் எக்ஸ்பெக்ட் திஸ் ஏரியா. ஐ மீன் 3306 இந்த ஏரியா. இது வந்து நம்ம எப்படி சொல்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ இந்த கரண்ட் ஜோன்ல இருக்கிறதுக்கான ஒரு ஒரு ஃபிபனாச்சி எக்ஸ்பான்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம இந்த ஜோன் வச்சுப்போம். நமக்கு இந்த ஜோன்ல ஒரு 46லேருந்து ரிட்டர்ன் ஆகுது அப்படின்னா, இல்ல நம்மோட அந்த ஓடி என்ட்ரி தானே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஸோ ஓடி ஜோன்ல ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி வச்சோம் அப்படின்னா நமக்கு எங்க கிடைக்குது? ஆல்மோஸ்ட் ஓகே 11. இந்த ரேஞ்ச் வந்து இன்னைக்கு டேப் பண்றதுக்கு ஒரு சான்சஸ் இருக்கு. ஓகே, ஆல் த பெஸ்ட். உங்களுடைய நீங்களும் ஒரு உங்களுடைய ரிசர்ச்சும் பண்ணுங்க. உங்களுடைய அனாலிசிஸ் எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரேட் பண்ணுங்க. இது வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான் இன்னைக்கு கோல்டு மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்டுக்கானது. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.